இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் சிந்திக்கிறதான காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். அது என்ன 3 முக்கியமான காரியங்கள்? வேதத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட இதை நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சரியாக அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் நம்மையும் மற்றவர்களையும் ரட்சித்து கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இதனுடைய அடிப்படை ஆதாரத்தை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்வு புதிய ஒரு வாழ்வுக்கு நேராக கடந்து செல்லும். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45 இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். தம்முடைய உயிரையே கொடுத்து நம்மை மீட்கும் பொருளாக வந்தார். இது அநேக காரியங்கள் நாம் கேட்டுக்கொண்டே இருப்பதினால் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததை நாம் சாதாரணமாக எண்ணி விடுகிறோம். அருமையானவர்களே, ஒரு மனிதன் மற்றவனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதின் அன்பிலும் மேலான அன்பு இல்லை என்று இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? நம்மை மீட்கும்படியாய் தம்முடைய ஜீவனை அவர் கொடுக்க வந்தார். இரண்டாவதாக, கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது சத்தியம், நம்மை மனம் திரும்ப அவரை அழைக்க வந்தார். மனம் திரும்ப அழைக்க வந்தார். மதம் மாறுவதற்காக அல்ல, நம்முடைய மனதை திருப்புவதற்காக, மனம் திரும்புவதற்காக நம்மை அழைக்க வந்தார். இதற்கு ஆதாரம் லூக்கா எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். மூன்றாவதாக, நாம் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் அறிந்து கொண்டால், யோவான் எழுதின நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் இந்த 3 முக்கியமான காரியம், தம்முடைய ஜீவனை கொடுத்து நாம் மனம் திரும்பி அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ மார்க்கத்தின் உண்மையான சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே இது போதிக்கப்படுவது ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. இதை விட்டு மற்ற எல்லா காரியத்தையும் நாம் பிரசங்கிக்கிறோம். உதாரணமாக, நம்முடைய திருச்சபைக்கு வருகிற மக்களுக்கு நாம் என்ன வாக்கு பண்ணுகிறோம்? உன்னுடைய வியாதி மாறும், உன்னுடைய பிரச்சனை மாறும், உன்னுடைய கடன் தொல்லைகள் மாறும், உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் இருக்கிற சிக்கல்கள் மாறும். இப்படி அநேக காரியங்களை சொல்லி சொல்லி மக்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மேல் பூச்சாக பூச்சி கொண்டிருக்கிறோம். என் ஜனங்களுடைய காயங்களை ஆற்ற முடியாதபடி என் ஜனங்களை மேற்பூச்சாக பூச்சி கொண்டிருக்கிற ஊழியத்தை நாம் அதிகமாக இந்த நாட்களிலே கவனிக்க முடிகிறது. ஊழியர்களும் இதை பிரசங்கம் பண்ணாதபடி அவர்களுக்கு அநேக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணி, உன்னுடைய வியாபாரத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? உன்னுடைய வியாதியிலிருந்து உனக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? பிசாசினுடைய கட்டிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டுமா? நீ இயேசுவினிடத்தில் வா என்று தான் அநேக பிரசங்கங்களுடைய சாராம்சம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நீ உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதியதான வாழ்க்கைக்கு வா என்று சொல்கிற பிரசங்கங்கள் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இந்த காரியத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும்படியாக இந்த பூமிக்கு அவர் வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஏன் அற்புதம் செய்தார்? தான் தேவனிடத்தில் வந்தவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, மக்கள் அதை புரிந்து கொள்வதற்காக அற்புதம் செய்தார். இரண்டாவதாக ஏன் அற்புதம் செய்தார்? அவருடைய மனதுருக்கம். மக்கள் பசியாக இருக்கிறதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மரணத்தை கண்டு அவர் அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்களாய் ஒரு சில மரணம் அடைந்தவர்களை உயிரோடு கூட எழுப்பிறது. இது அவருடைய மன உருக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறதை தவிர மற்றபடி ஒன்றுமல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை. நாம் மனம் திரும்ப வேண்டும்.
நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக பிரகாரமான காரியத்தை அல்ல, மேலானவைகளை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் மனம் திரும்பிய ஒரு மனிதனை வேதம் என்ன போதிக்கிறது? புதிய சிருஷ்டி என்று சொல்கிறது. முதலாவதாக அவனுடைய கெட்ட சிந்தை மாறி இப்போ தூய்மையான சிந்தையை அவன் பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அவனுடைய பாஷை மாறுகிறது. அன்பான வார்த்தைகளை பேச அவன் கற்றுக்கொள்கிறான். நான்காவதாக துர்நடக்கையுடைய அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இப்பொழுது நல்நடக்கை, பரிசுத்த நடக்கைக்கு நேராக மாறுகிறது. இந்த மூன்று காரியங்கள், அவனுடைய மனதிலே மாற்றம், அவனுடைய சிந்தையிலே மாற்றம், அவனுடைய நடத்தையிலே மாற்றம், அவனுடைய பேச்சிலே மாற்றம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இதை நாமே ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்ற சத்தியத்தை சொல்வதற்கு பதிலாக நீ இயேசுவினிடத்தில் வந்தால் உன் பிரச்சனை மாறும், இயேசுவினிடத்தில் வந்தால் உன் வியாதி மாறும், இயேசுவினிடத்தில் வந்தால் உன்னுடைய பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படும் என்றெல்லாம் சொல்லி ஜனங்களை நாம் வஞ்சிக்காதபடி தெளிவான சுவிசேஷத்தை சொல்லி நாம் இயேசுடைய ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியத்திலே நமக்கு நல்ல தெரிந்த புத்தியை கொடுத்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த மூன்று முக்கியமான காரியங்களை நாம் மனனம் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.